ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமா இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச வந்திருக்கேன். கண்டிப்பா நான் சொல்லும்போது உனக்கு நம்பிக்கை வரலேனாலும் கூட இது நடக்கும்போது நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடித்தான் போவாய் என் செல்லமே. நீ கேட்டதை விட நான் உனக்காக எல்லாத்தையும் சிறப்பாக கொடுக்க தயாராகி தான் வந்திருக்கேன். இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இந்த உலகத்தில் உள்ளவங்க 1000 பேர் 1000 விதமாக அவங்களுக்கு எது சாதகமோ அந்த விதத்தில் நியாயம் பேசுவாங்க. ஆனால் உனக்கு எது சரி எது நியாயம்னு தெரியுமல்லவா? அதனால் உனக்கான நியாயத்தின்படி உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக செய்ய பழகு. ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாழ்க்கையில் செய்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ யாருங்கிறதும் நீ என்ன யோசிக்கிற என்ன செய்கிறங்கிறதும் அனைத்தும் எனக்கு தெரியும். உன்னை சரியாக புரிஞ்சுக்காம உன்னை தப்பாக நினைக்கிற தப்பாக பேசுகிற மனிதர்களை நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. உன்னை புரியாத இடத்துல உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நீ விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட யார் என்னவா புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அதன்படியே அவங்க விருப்பப்படியே எல்லாமே நடக்கட்டும்னு சொல்லி மௌனமாக நகர்ந்து போக தயாராகு. உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மனிதர்களிடமும் உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காத மனிதர்களிடமும் நீ தேவையில்லாமல் சொல்லுற விளக்கம் எல்லாம் வீணானதாகத்தான் இருக்கும் என் செல்லமே. இந்த உலகத்தில் மானம் மரியாதை மதிப்பு உண்மை நேர்மை ஒழுக்கம்னு வாழக்கூடிய உன் கண்ணு முன்னால இது எதுவுமே இல்லாத பொய்யானவர்களும் போலியானவர்களும் நல்லபடியாக வாழும்போது அவங்கள பார்த்து நம்மளும் ஒருவேளை இப்படி வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமோன்ற சந்தேகம் உனக்கு வர வேண்டாம். கெட்டவனும் கெட்டெண்ணம் கொண்டவர்களும் இன்னைக்கு வேணும்னா நல்லா வாழ்க்கையை வாழ்றது போல தெரியலாம். ஆனால் அது ஒருபோதும் நிரந்தரமாக நீடிக்காது என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு நீ என்ன செய்யணுமோ உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. ஆபத்துகளுக்காக பயப்படாமல் வாழ்வதின் அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது ஆபத்து வரும், நமக்கு பிரச்சனை வரும், தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும்ன்ற எண்ணமும் புத்தியும் இல்லாதவன் தான் எல்லா தப்பையும் செஞ்சுட்டு என்னை வழிபட்டா நான் மன்னிச்சிருவேன் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா யார் என்ன தவறு செஞ்சாலும் அவங்க என்னதான் பக்தி மயமாக பக்தி மானாவே இருந்தாலும் அவங்கவங்க செஞ்ச தப்புக்கு நான் நிச்சயம் தண்டனை கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் வசதி சௌகரியம் மற்றவங்க கொடுக்குற மரியாதைன்றதை பற்றி யோசிக்காம எல்லா விஷயங்களையும் உனக்கு பிடிச்சது போல உன் மனசாட்சிக்கு உகந்த விதத்தில் சரியாக வாழ தயாராகு. நீ போகிறது சரியான பாதையா இல்லையான்னு கவலைப்படாம உனக்கு பிடிச்ச பாதையில் நீ சரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு உன் மனசாட்சிக்கு உண்மையாக வாழ்ந்தாலே போதும். எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக இந்த வராகியம்மா நான் செஞ்சு தருவேன். பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு உனக்கு தைரியம் கொடுக்க பல பேர் வருவாங்க. இதை செய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எத்தனையோ பேர் செய்கிறாங்க, நீ மட்டும் செஞ்சால் என்ன ஆக போகுதுன்னு தப்பான விஷயத்தை செய்வதற்கு உனக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே உன்னை விட்டு காணாமல் போயிடுவாங்கன்றதையும் நீ புரிஞ்சுக்கணும். யாரையும் நம்பி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி உனக்கு பிடிக்காத உன் மனசு விரும்பாத எந்த காரியத்தையும் நீ ஒருபோதும் செய்யாதே என் செல்லமே. அடுத்தவங்களுக்காக இறக்கப்படுறதும் அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறதும் நல்ல விஷயம்தான். ஆனால் நீ ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஓநாய்க்காக இறக்கப்பட்டு பக்கத்தில் போய் நின்னா ஓநாய் உன்னை அடித்து சாப்பிட்ரும். அதாவது நீ நல்ல பிள்ளையா இருக்கும் பட்சத்தில் உன்னை ஏமாளியாக்கி ஒருத்தர் உன்னையே பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுக்குவாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் அவர்களிடம் ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு அப்பாவி ஏமாளியாக இருந்துடாதே. யாருக்கு உதவி செஞ்சாலும் இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கே அது ஆபத்தாக வருமா பிரச்சனையாக முடியுமான்றதையும் நீ யோசித்து நடந்துக்கோ என் செல்லமே. எப்போதும் எல்லார்கிட்டையும் போய் வாக்குவாதமும் விதண்டாவாதமும் செய்யாமல் அளவாக குறைவாக பேச கற்றுக்கோ. அளவாக குறைவாக பேசி மௌனமாக பொறுமையாக இருப்பது எப்போதும் நல்லதாகவே இருக்கும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. இப்போது நீ பார்க்குற மனிதர்கள் எல்லாரும் இதுக்கு முன்காலத்தில் எப்படி இருந்தாங்கன்றதை உனக்கு சொல்லட்டுமா? இன்னைக்கு நீ பார்க்குற ஒவ்வொரு கடின உழைப்பாளியும் ஒரு காலத்தில் சோம்பேறியாக இருந்தவங்க தான்.
இன்னைக்கு நீ அமைதியே உருவாக பார்க்குற மனிதர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப கோபப்படுறவங்களா இருந்தவங்க தான். இன்னைக்கு நீ பார்க்கக்கூடிய அன்பான மனிதர்கள் முன்னாடிலாம் எந்த அன்பும் இல்லாமல் சுயநலம் மிக்கவர்களாக வாழ்ந்தவர்கள் தான். இன்னைக்கு நீ பார்க்கக்கூடிய பணிவும் மரியாதையும் கொண்ட மனிதர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஆணவத்தோடும் அகந்தையோடும் தெரிஞ்சவங்க தான். இன்னைக்கு நீ செஞ்ச உதவிக்கு நன்றி உள்ளவர்களாக நன்றி மறக்காமல் இருக்கும் மனிதர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எதையுமே மதிக்காமல் இருந்தவங்க தான். மொத்தத்தில் நீ மதிக்கக்கூடிய, நீ பேசக்கூடிய, நீ பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு நல்ல குணமும் கெட்ட குணமும் கலந்தே தான் இருக்குது. அவங்க ஏற்கனவே இருந்த கெட்ட குணத்தில் இருந்து தான் வயசு ஆக ஆக காலம் மாற மாற தன் போராட்டத்தையும் தன் அனுபவத்தையும் தன்னுடைய பக்குவத்தையும் வச்சுக்கிட்டு மாறி வந்தவங்களாக இருக்காங்க. இன்னைக்கு நீ வெறுக்கக்கூடிய உன் குறைகள் தான் நாளைக்கு உன்னையே தலை நிமிர்ந்து நின்று நிறைவான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆழமாக உனக்கான அடையாளமாக மாறும் என் செல்லமே. மனுஷன்னா அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வயசுல சில தவறுகளை செய்தாலும் காலம் மாறும்போது பக்குவப்பட்டு தன் தவறுகளை உணர்ந்து திருந்தி மாறிக்கொள்வதுதான் மனிதனுக்கான அடையாளம். இந்த உலகத்திலேயே மனிதன் மனிதனாக வாழ்வதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் தான் மனிதன் என்பதையே மறந்து வெறும் உயிரோடு இருக்காங்களே தவிர மனிதாபிமானத்தோடு கூடிய மனிதனாக வாழ்வது இல்லை என் செல்லமே. நீ எப்போதும் மனிதனுக்குரிய அடையாளத்தோட மனிதாபிமானத்தோட இரக்கத்தோடும் அன்போடும் வாழ பழகு. இந்த மனிதர்கள் மனசுக்குள்ள எந்த உற்சாகம் வந்தாலும் எல்லாமே தற்காலிகமானதுதான். ஏன்னா உற்சாகமாக வேலை செய்வாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு நோயோ நொடியோ வாழ்க்கையில் பிரச்சனையோ வந்துருச்சுன்னா உடனே அப்படியே தோத்து துவண்டு சுருங்கி போயிடுவாங்க. நீ பார்ப்பது எல்லாமே உண்மை கிடையாது என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கான உண்மையையும் உன் வாழ்க்கைக்கான நிலைப்பாட்டையும் உனக்கு உணர்த்தி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்ய வந்திருக்கேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய தகுதியையும் திறமையையும் பொறுத்து தான் அவனுடைய ஆட்டம் மாறுபடுகிறது. எது எப்படி இருந்தாலும் உன் தகுதியையும் திறமையையும் நீ உயர்த்தி கொண்டே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா உனக்கான ஆட்டத்தில் நீதான் ஜெயிப்ப. நீ நல்லபடியாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்வேனே செல்லமே. நீ நல்லா வாழ்ந்தினா 10 பேர் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. நீ கஷ்டப்பட்டினா 10 பேர் உன்னை பார்த்து ஏளனமாக பேசுவாங்க. மொத்தத்தில் நீ எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு போய்கிட்டே இரு. வாழ்க்கை எல்லாருக்கும் எளிமையாக சந்தோஷமாக சுலபமானதா சுகமானதா அமைஞ்சிடாது என் செல்லமே. நீதான் உன் வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்றிக்கணும். ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்திலும் நீ உன் வாழ்க்கையில் வலிமையாகி கொண்டு சரியான வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு மனிதனும் கண் விழிப்பதே அவன் உயிரோடு இருப்பதற்கான அடையாளம் தானே. நீயும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும் போதே உனக்கென ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு உனக்கென ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும், இன்னைக்கு இந்த விஷயத்தை முடிக்கணுன்ற எண்ணத்தோடு ஓட தயாராகு. ஒவ்வொரு நாளும் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஏதாவது ஒரு அடையாளத்தோட வாழ்க்கையில் எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். எது எப்படி இருந்தாலும் உழைத்து முன்னேறி ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிற உன் எண்ணத்தை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன் என் செல்லமே. நீ நல்லபடியாக உயர்றதுக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சரியாக அமையும்படியும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி தரதான் போகிறேன். உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் கூட நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. யார் உன்னை எந்த அளவுக்கு தூரமாக தள்ளி வைக்கிறாங்களோ அதே தூரத்திலேயே நீ இருந்துக்கோ. நாளைக்கு நீயே ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயரும்போது உன்னை ஒதுக்கி வச்சவங்களே தானாகவே உன்னை நோக்கி உனக்கு மிக அருகில் நெருங்கி வருவார்கள் என் செல்லமே. ஆன்மீகத்திலும் இறைபக்தியிலும் முக்கியமான விஷயமே பொறுமையாக காத்திருப்பதுதான். நீயும் பொறுமையாக காத்திருந்தீனா உனக்கான வெற்றி கோப்பை தானாகவே உன் கைகளில் வந்து சேரும். பொறுமையா உன்னுடைய செயல்களையும் முயற்சிகளையும் மட்டும் நீ சரியாக செஞ்சாலே போதும்.
அனைத்தையும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் உன் கைகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ எப்போதும் உடம்பையும் மனசையும் தெம்பா தைரியமாக வச்சுக்கோ. ஏன்னா உடம்பும் மனசும் தைரியமாக இருந்தால் தெம்பாக இருந்தால் உனக்கு தோல்வி அவ்வளவு சுலபமாக வராது என் செல்லமே. கோபம் வரும்போது தான் வாழ்க்கையில் தோல்வி வரும். கோபம்தான் ஒரு மனிதனை பலவீனமாக ஆக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் எல்லா செயல்களையும் நீ அமைதியாக செய்ய பழகு. என்ன நடந்தாலும் அதை மாற்றி அமைக்கவும் உனக்கு மகிழ்ச்சியை தரவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துடாதே என் செல்லமே. மற்றவர்களை மகிழ்விப்பதற்காகவே நீ வாழ்றதால தான் உனக்குள்ள மன அழுத்தமும் பதட்டமும் மனச்சோர்வும் வருது. அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவோ அல்லது அடுத்தவங்களை மகிழ்விப்பதற்காகவோ அடுத்தவங்களை சிரிக்க வைப்பதற்காகவோ இந்த வராகி அம்மா உன்னை படைக்கவில்லை. நீ உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன்னை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உனக்குள்ள சந்தோஷமாக வாழ தயாராகு. அதுதான் உன் வாழ்க்கையை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுமே செல்லமே. எப்போதுமே ஒரு சில மனிதர்களை நீ நல்லா கவனித்து பார்த்தீனா உனக்கு ஒரு உண்மை புரிய வரும். தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுக மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்தால் அழுகலாம். நிறைய கஷ்டம் வரும்போது அழுது அழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மனசே கல்லாகி போயிடும். மனசில் வைராக்கியம் வந்துடும். அதிகமாக கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சிரிப்புக்குள்ள 1000 மடங்கு வலியும் வேதனையும் இருக்குமே செல்லமே. அதனால இன்னைக்கு நீ பார்க்குறியே இந்த உலகத்து மனிதர்கள் சிரிக்கிறவங்களும் சந்தோஷமா தெரிவிப்பவர்களும் நிஜமாவே சந்தோஷமா இருப்பாங்களான்னு கேட்டா அது உண்மையாக இருக்காது என் செல்லமே. சிரிக்கும் ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷப்படும் ஒவ்வொரு மனிதனும் பல விஷயங்களை பல கஷ்டங்களை பல வேதனைகளை எதிர்கொண்டு சமாளித்து தான் சிரிச்ச முகத்தோட காட்சி தர்றாங்க. நீ எப்போதும் யதார்த்தமாகவே எல்லா விஷயங்களையும் சாதாரணமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டினா முகத்தில் எப்போதுமே ஒரு சிறு புன்னகையை வச்சுக்கிட்டினா எந்த விஷயமும் உனக்கு கஷ்டமாகவோ கவலையாகவோ பிரச்சனையாகவோ இருக்கும்படி நான் விட்டுற மாட்டேன் செல்லமே.